வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருகான வரவேற்கிறேன். இன்னைக்கு தேதி 29/7. இன்னைக்கு தான் காலையிலேயே அந்த சினமாட்டு வீடியோ போட்டேன். பாலெல்லாம் கறந்துட்டுங்க. வாங்க 4 மாடு விற்பனை இருக்குது. எப்படி என்னங்கிறத காட்டுறேன். மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். போன் நம்பர் 90 80 39 45 22. 4 மாடும் உறுதியான சேனையே எதுவும் இல்லை. இந்த நாளில் கைக்கிற வீத கொண்டு போய் ஒரு வாரத்துக்கு பக்கம் பண்ணிங்கன்னா பால் எல்லாம் புளிஞ்சு போடும். அவ்வளவு நல்ல இணக்கமான மாடுங்க. ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வர மாடு வாங்கிட்டு போனீங்கனாலும் உங்கள் மாடு இருந்தாலும் தயவு செய்து கோடை காற்றுல கட்டாதீங்க. இந்த காற்றுல நைட்டும் பகல் மாடு கட்டினா அரைவாசி பால் காணாமல் போயிடும். மாடு பெருவெட்டு, நல்ல பெருவெட்டுங்க மாடு. கறவை இப்போ ஒரு 2 லிட்டர் தான் வருது. இன்னொரு 2-3 நாளுக்குள்ள ஒரு 5 கொண்டாந்துருவேன். மாடு 2ஆம் நேற்று கடையறி நல்ல பெருவெட்டு. ஒன்று தப்பில்லாம் மாடு கறந்த மடியுது. பால் கறந்துட்டேன். நல்லா உங்களுக்கு மேய்ச்சி விற்றாலும் ₹1 போகிற மாடு மாதிரி நல்ல சட்ட மாடு, பெரிய மாடு. இன்றைக்கி வீடியோ போடுறேன். விற்கலினாலும் உங்களுக்கு நாளைக்கு தெளிவாக எடுத்து போடுறேன். வித்தாசினாலும் எழுதி போடுறேன். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 35,000. எனக்கு கரையத்தோடு சேர்த்து சொல்லணும். 35 ரூபா. வேணுங்கனாலும் தொடர்பு கொள்ளுங்க. கறவை நல்ல கறவை வந்து விடும். 5 கொண்டாந்துடலாம். ஆனால் இளஞ்சனையாக இருக்க வாய்ப்பு. ஆனால் உறுதியான சனை இல்லை. இல்லைனாலும் நீங்கள் நிப்பாட்டி விற்றுக்கலாம். விற்றாலும் ₹1 போகும். மாடு 2ஆம் நேற்று பல்லு சேர்ந்தது கெளுடு அப்படியெல்லாம் கிடையாதுங்க. மாடு 2ஆம் நேற்று கிடையாது. மாடு நல்லா பெருவெட்டு. வேணுங்கனாலும் தொடர்பு கொள்ளுங்க. மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். என்ற ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. ஃபர்ஸ்ட் மாடு. செகண்ட் மாடு செவலை சட்டை. செவலை சட்டை பார்த்தீங்கன்னா மாடு இது 3 லிட்டர் பால் சர்வ சாதாரணமாக கறக்குங்க. மாடு பல்லு வயசு எல்லாமே சூப்பராக இருக்குது. கறவை 3 லிட்டர் வரும். மாடு நல்லா நெட் இருக்குதுங்க. மற்ற சுழி தப்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மடி வந்து உள்மடி மாதிரி. பால் 3 லிட்டருக்கெல்லாம் விடாது. என்னங்க தெளிவான மாடு. நீங்கள் இது 28,000. 2வது மாடு அனுசரித்து தர. கரை உள்மடி மாதிரி 3 லிட்டர் பால் 5 கொண்டாந்துடலாம். ஒரு வாதிக்கு பக்கம் பண்ணால் இளஞ்சனை இருந்தாலும் இருக்க வாய்ப்பு அதிகம். 2வது மாடு. 3வது மாடு பார்த்திங்கன்னா நல்ல பெருவெட்டு. கறவை மடி வரும். கறந்த மடியே இப்போ இருக்குது. கொஞ்சம் சொரப்பாயிச்சு மடி. ஆனால் பாலெல்லாம் 4 காலம் வெள்ளைப்பால் வருது. இதெல்லாம் 5 சர்வசாதாரணமாக கறக்கு. இப்போ நான் உங்களுக்கு 3 சொல்லித்தரேன். இப்போ இது கறந்த மடி தான். கொஞ்சம் சொரப்பில் இருக்குதுங்க. நாளைக்கு கொஞ்சம் அந்த சொரப்பு பார்த்தையில் உங்களுக்கு சர்வசாதாரணமாக பால் 4 லிட்டருக்கு ஈஸியாக கறக்க மாடு. வேணுங்கனாலும் தொடர்பு கொள்ளுங்க. தாராளமாக தர கொஞ்சம் சந்தோஷமாக கறக்கலாம். 3வது மாடு. 3வது மாடு 3 லிட்டர் கூட பல்லெல்லாம் நல்ல பல்லு. 2 இருந்தால் 3ஆம் நேற்றுது. அந்த மாதிரி இருக்குது. கறவை நல்ல மடி நோய் அதெல்லாம் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. 4 கால் வெள்ளைப்பால் வரும். சூப்பராக இருக்குது. தாராளமாக அப்படி மடி நோய் நான் கொடுக்கவே மாட்டேன். யாருக்கு அப்படி தலையில் கட்டி விட நினைக்க மாட்டேங்க. 27 கொடுங்குது. 27 கொடுங்க. அடுத்து இந்த சின்ன மாடு. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அளவான மாடு. கறவையெல்லாம் 3 லிட்டர் தாராளமாக ஒரு கறந்த மாடி தான் மனசாருது. 2 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு பக்குவம் பண்ண மாட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சொட்டை வருஷம் மாதிரி சுழிகளாட்டு தெரிய. சுழிகளாட்டுனா சொட்டைங்க. சுழிகளாட்டம் இல்லைங்க. வேறு பூராமே அதெல்லாம் பாய் போட்டுங்க. தப்பே இருக்காது. அவங்ககிட்டலாம் எந்த தப்பு மாதிரி இங்கே அந்த மரம் போட்டு வசதி இல்லை. வேறு எந்த தப்போ சொல்லிக்கிற அளவுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை. கறவை நல்லா கறக்கு. வேணுங்கிறனால துறை கொள்ளுங்க. சுத்த செம்பூத்து மாதிரி தான். கோடை தூத்தில் மாடுகளை கட்டாதீங்க. எங்கிட்ட வாங்கின மாடுகளாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டு இருக்கிற மாடுகளாக இருந்தாலும் சரி, கோடை தூத்தில் முடிஞ்ச அளவுக்கு கட்டினீங்கன்னா அப்புறம் பால் ரொம்ப கம்மியாயிடும். தெளிவான காரி கிடையாது. ஒரு 23ஆம் கூட கொடுங்குத. நன்றி வணக்கம். தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள். கம்மியான ரேட்டில் மாடு போடுறேன். உங்களுக்கு தர்றேன்.